தற்போதைய நவநாகரீக ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்தால் பற்களுக்கும் ஆபத்து ஏற்படும் என்று பல் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். பல் போனால் சொல் போச்சு என்பது பழமொழி. ஆனால் இன்றைய ஃபாஸ்ட் ஃபுட் காலகட்டத்தில் கண்டதையும் தின்று பற்களை பராமரிக்காமல் விட்டு விடுகின்றனர். இதனால் பற்களுக்கு வரும் சோதனைகளை பட்டியல் போட்டால் பற்கள் மட்டுமல்ல, உடலே ஒரு கணம் ஆடி போகும். இன்றைய தலைமுறையினருக்கு சரியான வரிசையில் பற்கள் முளைப்பது இல்லை என்பது பெரிய குறையாகவே உள்ளது. வயதுக்கு தகுந்தாற்போல் பால் பற்கள் வரிசை கட்டி முளைத்தாலும் குறிப்பிட்ட வயதில் விழுந்து முளைக்கும் பற்களின் அமைப்பு சீராக அமைவதில்லை. இதில் பலருக்கும் குறிப்பிட்ட சில பற்கள் முளைக்காமல் போவதால் 32 பற்களுக்கு பதில் 28 பற்களே முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வேலையை கொடுக்கறதல்ல, தாடையோட சைஸ் சின்னதாயிருது. தாடையோட சைஸ் சின்னதாகும் போது உங்களுக்கு அந்த கடைசி பல், அதாவது கடைசி பல்ல 4 சைடு, மேல 2 பல், கீழே 2 பல், அதான் ஞானப்பல், 4 ஞானப்பல். அந்த ஞானப்பல் வரதுக்கு ஏதுவா இடம் இல்லை. சோ அதனால பல்லு கிராஸா முளைக்க ஆரம்பிக்குது. இப்போ குறைஞ்சிட்டு தான் வருது. 28 பல்லு தான், இல்ல 30 பல்லு தான் பார்க்க முடியுது. 32ங்கிறது முழுசா பார்க்கறது ஒரு ரேர் அதிசயமா தான் இருக்கு. பால் பற்கள் விழுந்து நிலையான பற்கள் சீரான வரிசையில் அழகாக முளைக்க குழந்தைகளுக்கு கேரட், பீட்ரூட் போன்ற கடித்து சாப்பிடக்கூடிய காய்கறிகளை கொடுக்க வேண்டும் என்றும் பல் மருத்துவர் சுரேந்தர் தெரிவித்தார். பால் பல் விழுந்து நிலையான பற்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு உந்து சக்தி தேவைப்படுது. நார்மலாவே உந்து சக்தி இருக்கும். அந்த உந்து சக்தி ப்ரொமோட் பண்றது என்னன்னு கேட்டா நம்ம சாப்பிடுறது. இப்ப இருக்கவங்க என்ன, குழந்தைக்கு வலிக்க கூடாதே அப்படின்னு சொல்லி எதையுமே கொடுக்கறது இல்ல. குழந்தைக்கு பல்லு வலிக்கும், பட் அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலா குழந்தைங்களை வந்து கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி கடிச்சு சாப்பிட பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த பல்லு விழுகிறதுக்கு ஏதுவா இருக்கும், நிலையான பற்கள் வரதுக்கு வசதியாக இருக்கும். சாப்பிட்டு முடித்தவுடன் வாயில் தண்ணீர் ஊற்றி நன்கு கொப்பளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தும் பல் மருத்துவர்கள் சீரான பல்வரிசை அமைய குழந்தை பருவம் முதலே பற்களின் அவசியத்தை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்றும் சுரேந்தர் கூறினார்.